Taste the Daily. வணக்கம் சுரேஷ். கோவை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான மக்களின் தலைவர் எழுச்சி நாயகன் என்ற மக்களால் போற்றப்படக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் கோவை மாவட்டத்தில் இருந்து தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை இன்று துவக்கியுள்ளார். இந்த வெற்றிகரமான சுற்றுப்பயணத்திற்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உரத்த குரலோடு உற்சாக மிகுதியோடு கோவை மாவட்டத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளார். அதன் முதல் கட்டமாக கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மிகவும் உலக புகழ்பெற்ற வடபத்திரகாளி அம்மன் கோவிலில் இருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு அங்கிருந்து தனது சுற்றுப்பயணத்தை துவக்குகிறார். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது உலக புகழ்பெற்ற வடபத்திரகாளி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருவதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சுரேஷ். மேலும் முன்னாள் அமைச்சர்கள், மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி அவர்கள் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பளித்து வந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுப்பயணம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுப்பயணமாக கருதப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த 2010ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கோவை மாவட்டத்தில் இருந்துதான் தனது தேர்தல் சுற்றுப்பயணத்தை முதல் முறையாக துவக்கினார். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்து திமுக எதிர்கட்சியாக கூட அமர முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பெரும் தோல்வியை கண்டது. அதிமுக மிகப்பெரிய அசுர வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது. மீண்டும் அதே வரலாறு திரும்பும் விதமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் கழக முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான மக்களின் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அம்மாவின் வழியில் முதல் சுற்றுப்பயணத்தை தற்பொழுது தமிழகத்தில் இருந்து கோவை மாவட்டத்தில் இருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவக்கியுள்ளார். அனைத்து தமிழகமே இது உற்று நோக்கக்கூடிய காரணம், மீண்டும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் அதே வழியில் மீண்டும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மிக பெரும்பான்மையோடு மிக பெரும் வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தில் அதிமுகவின் எடப்பாடியார் தலைமையிலான பொற்கால ஆட்சி அமையும் என்பதை அனைவரும் உற்று நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சுரேஷ். அடுத்தடுத்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள உள்ளார் சுரேஷ்.